இயேசு என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, ஸ்திரீகள் இடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவன் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல வரைக்கும் பிறந்த எந்த விசுவாசிகளும் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்ன விசுவாசிகளை வாழ்ந்தாங்க? ஆபிரகாம் யார்? விசுவாசத்தில் பெரியவன். யோபு யார்? உபத்திரவத்தில் பொறுமையாய் இருந்தவன். உபத்திரவத்தில் பொறுமையாய் இருந்து பெரியவனாக வேதம் சொல்லுகிறது. தாவீது யார்? தேவன் மீது உள்ள அன்பில் பெரியவன். சாலமோன் யார்? ஞானத்தில் பெரியவன். தானியேல் யார்? தைரியத்தில் பெரியவன். மோசே யார்? சாந்த குணத்தில் பெரியவன். இவர்களை பார்க்கிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவன் என்று இயேசு சொல்றார். அப்படி இந்த யோவான் ஸ்நானகனை ஏன் இயேசு பெரியவன் என்று சொல்கிறார்? யோவான் ஸ்நானகன் ஏன் பெரியவன் என்று பார்க்கும்போது, அவனுடைய ஊழியம் பெருசு. அவன் பிரகாசிக்கிற சாட்சியாக இருந்தான். 400 வருட இடைவேளைக்கு பின்பாக வந்து வல்லமையாய் தேவனுடைய செய்தியை கூறி இயேசுவை காண்பித்தான். ஏன் யோவான் ஸ்நானகன் பெரியவர் என்று பார்க்கும்போது, அவன் தன்னுடைய ஊழியத்தில் இயேசுவை காமிச்சான். இயேசுவை காண்பிப்பது வல்லமையானது. இயேசுவை காண்பிப்பது பெரிதானது. 5000 பேரை கூட்டி ஒரு மிகப்பெரிய மெகா சர்ச்சில் பேசுவது பெரிது அல்ல. 10,000 பேரை கூட்டுவது பெரிதல்ல. இயேசுவை காண்பிப்பதே மெய்யானது. இயேசுவை காண்பிப்பதே மேன்மையானது. இன்று இயேசுவை காண்பிப்பது தான் பிரதானம். ஏன் அவன் இயேசுவை காண்பிக்கிறான் அப்படின்னா, அவர் தான் கடவுள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்றார், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை வரக்கண்டு இயேசுவை ஜனங்களுக்கு காண்பித்தான். அதே போல 36வது வசனத்தில் யோவான் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் அவனுடைய வேலை என்னவா இருந்துச்சா, இந்த இயேசு போறார், இவர் தேவ ஆட்டுக்குட்டி, இவர் பாவத்தை மன்னிக்க போறார் என்பதை இயேசுவை தொடர்ச்சியாக காட்டிக் கொண்டிருந்தான். தேவனால் நியமிக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை சொல்கிற மனுஷனுடைய அடிப்படை வேலை என்ன அப்படின்னா, வேதத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் இயேசுவை காட்ட வேண்டும். அவன் தான் ஊழியக்காரன். ஏன் அப்படின்னா, அந்த இயேசு கடவுள், அந்த இயேசு தேவன், அந்த இயேசு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறவர். அந்த இயேசுவை காண்பிப்பது தான் இன்னைக்கு உலகத்துக்கு அவசியம். கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இயேசுவை காண்பிக்க வேண்டும். இந்த யோவான் ஸ்நானகனை போல தாழ்மைப்படுத்தி கொண்டு, அவர் யோவான் ஸ்நானகன் பேசியிருக்கலாம், நான் யார் தெரியுமா, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா, எனக்கு கொடுக்கப்பட்ட பணி எப்படிப்பட்ட பணி தெரியுமா என்று தன்னுடைய அனுபவத்தை பேசியிருக்கலாம். அவன் தன்னுடைய அனுபவத்தை பேசலை. அவன் தன்னுடைய தாழ்ந்துகளை பேசலை. தன்னுடைய குடும்ப பின்னணியை பேசலை. அவன் இயேசுவை காண்பித்தான். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இயேசுவை காண்பிப்பது அவர்கள் மீது விழுந்த பிரதான கடமை. இன்னைக்கு இயேசுவை காமிக்கல அப்படின்னா அவன் சொல்வது சுவிசேஷம் அல்ல. இயேசுவை காண்பிப்பது திருச்சபையில் இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய உணர்வுகளை பகிரும் இடம் இல்லை, என்னுடைய அனுபவத்தை சொல்கிற இடம் இல்லை, நான் யார் என்று சொல்கிற ஒரு இடம் இல்லை, உங்களும் என்னையும் கம்ஃபர்டபுளாக வைத்துக் கொள்கிற ஒரு இடம் அல்ல. இந்த இடத்துல இயேசுவை காண்பிக்க வேண்டும். திருச்சபையில் எப்பொழுதும் இயேசுவை தான் காமிக்கணும். திருச்சபையில் பிரசங்கத்தில் எப்பொழுதும் இயேசுவை தான் காமிக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வேலை, ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த திருச்சபையில் இனிமேட்டு எப்பொழுதும் வரப்போகிற ஊழியக்காரர்களுடைய அடிப்படை வேலை, அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும். ஏன்னா இயேசு தான் கடவுள், வேறு யாரும் கடவுள் இல்லை. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான பாவத்தில் இருந்தாலும் சரி, என்ன மிகப்பெரிய பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை காட்ட வேண்டும்.